யோசனை தூரம் என்றால் தூரம் அப்படிப்பட்ட பட்டணத்தை ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படியே இருக்கலாம். நமது பாறைகளும் நமது கோட்டை பத்திரமாக அனைவரும் இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்து கொண்டு வா. அதுல நாம் வருகின்ற நான் வருகிறேன் வாதாபிசுரன் வருகிறேன் என்றால் இந்த பட்டணத்தில் அலங்காரம் எல்லாம் அழகாக இருக்க வேண்டும். தாயானி பூரா கட்டி நீ வேற நேரத்துல பாதி பேர் ஒண்ணு பேர் வரும் பூரா பேர் எழுந்து போறாங்க. அப்படி இருக்கா? கோட்டையை அமர்ந்திருப்போம். யார் வருகிறார்கள் நாம் பார்த்திருப்போம். அவன் வந்தாலே சரியல்லவா? ஒரு முறை நம்மளை சந்தித்து சிவனை நோக்கி சொல்லும் பூனக்காரன் வந்தான். அப்படி இருக்க இப்ப எதற்காக வந்திருக்கார் தெரியவில்லை. இருந்தாலும் புனிவதானுக்கு வர சொல் பார்க்கலாம். வாருங்கள் வாருங்கள் அமருங்கள். கால் மேல கால் படாத கால் மாத்தியே ஆசனம் கொடுத்தாஜா தேவையான அறுவடைக்கு செய்து நன்றாக பார்த்துக்கொள். சந்தோஷம் திரிலோக இப்பொழுது இந்த ரத்னாபுரி பட்டணத்தை வந்த காரணம் என்னவோ எதற்காக அடிச்சுட்டாங்களே அதனால பயந்து பயந்து போனேன்.
வச்சு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார். என் பெயரை கேட்டால் இந்த மும்மூர்த்தி கூட வளைந்து ஒடுங்குவார்கள். அப்படிப்பட்ட வீர பராக்கிரமசாலியான என்னை நீங்கள் சரியாக உங்களுக்கு என்ன வேண்டும்? இவ்வளவு தைரியமாக என்னை பார்க்க வந்திருக்கின்றார். எதற்காக, என்ன விஷயம் விவரமாக சொன்னா ஒண்ணு கிடைக்காது. கிடைக்காது. கிடைக்குமா? அதே முடிவு உனக்கு என்ன திகிரி இருந்தா தைரியம் இருந்தா இந்த வாதாபி சுருடனை தூது பேச வந்து என்னடா தைரியம் தூது பேச உனக்கு அவ்வளவு தைரியமா? உன்னை அனுப்பியவன் யாரவன்? இந்த ஈரோடு எனக்கு அப்படிப்பட்டவன் யார் இருக்கின்றான்? எனக்கு தெரியவில்லை. யார் அனுப்பினான்? மரியாதையாக சொல்லிவிடு. என்னடா தூது தேவர் முனிவர்கள் யாரும் இல்லை. யார் தெரியுமா? யாரா தேவர்? அதான் தேவர் கூட ஒப்பிட்டு இருக்கிறாங்க. தேவரெல்லாம் உன்னுடைய பெரியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் முன்னே யார் அனுப்பினார்? அவர்களே எனக்கு கிடைக்கும். தேவர் அனுப்பினால் நான் வருவேனா? அதனால யார் தெரியுமா? யாரா? தேவர் முனிவர்கள். எப்படி என்றால் அதாவது ஜம்பு மகாரிஷி வேலியில விட்டு வன்னிய எனக்கு கீழே மகாராஜா எப்படி என்றால் கூறி வந்தால்
எப்படி என்றால் ஒரு நச்சு பாம்பானது ஒரு நச்சு பாம்பானது தன் விஷத்தை அடக்கி வைத்திருந்தால் அதற்கு மாணிக்க கல்லாக வருமா? அதை போல பல காலம் தவம் புரிந்து ஜம்முமா ரிஷியாகப்பட்டவர் அதாவது பார்வதி அம்மையின் பெண்ணை மறந்து சோமசாய யாகம் என்று சொல்லக்கூடிய யாகத்தினிடமாக அவருடைய பிரம்மச்சாரத்தை எல்லாம் அடக்கி வைத்திருந்த மகரிஷி மந்திரத்தின் வாயிலாக உச்சரித்து பிறந்த குழந்தைக்கு ஒரு நச்சு பாம்புக்கே மாணிக்க கல் என்றால் அந்த ஜம்பரிசிக்கு பிறந்தவர் எத்தனை வீரப்படுத்துவார், எவ்வளவு மதிப்புள்ளவரா இருக்கும். அதனால அந்த பகைக்க வேண்டாம், அந்த வன்னிய மகாராஜ் நினைத்தால் அதனால வந்திருக்கின்றேன். என்ன தூது, எதற்காக தூது, என்ன விஷயம் என்னை ஒண்ணு செய்ய வேண்டாம். சிந்தை மாகி பிடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக பிடித்து வந்தாயோ, அவருடைய பொருள் அபகரிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக பொருள்கள் பறித்து வந்தாயோ, அந்த சந்தோஷத்தோடு திருப்பி அந்த பொருட்களையோ தேவரையோ சிறை விட்டு விட்டால் இந்த நகரம் ஆண்டிருப்பாயா? இல்லை என்றால் உனக்கு அழிவா அழிவா யாருக்கு பகை வேண்டாம். அதனால அவர் சொல்றது சொன்னது மகாராஜனா? ஆமா தேவரை விட்டு பிசாசுக்கு நான் பணிவதா? அவன் சொல்லி நான் கேட்பதா? அவன் என்ன அவ்வளவு பெரிய பகை வேண்டாம். சிந்தையை துணி அந்த தேவர்களை சொல்லி துணிவு இருந்து சொல்லுகிறார். நான் பேசினால் நானோ உனக்கு நாவில்லாமல் துணித்து துண்டாக்கி விடுவேன். மரியாதை நானோ உனக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறேன். நாவை துணிப்பேன் என்று சொல்கிறார். நாவை துணிப்பேன் என்று என் நாவை துதிப்பேன் என்ற உனக்கு கண்டிப்பாக நாசம் வரும். என்ன அந்த நாசம்? அப்படி ஓடு, அதுதான் ஓடு. போதுமாடா பாண்டா.
தங்கி கொண்டிருக்கிறார். தூரத்துக்கு ஓடிவிட்டான். புனியமனமாக இல்லை அதை வெட்டி எடுத்துட்டார்கள். அரே அவன் எங்கடா சென்றான்? கிடைக்கவில்லை. அப்படி இருந்தாலும் அவன் உயிர் விட்டால் நம்ம கையிலே உயிர் விடும். அந்த கமலாட்டியா கமலாட்டி அம்மா கிடைக்கவில்லை எல்லாம் குஞ்சு பாருங்க எவ்வளவு திமிரு இருந்தா நம் காலடியில் பதுங்கியிருப்பார். அப்படி என்றால் நமக்கு சரணாகதி ஆகிவிட்டார். கிடைத்து விட்டாங்களா? அதே நாரப்பயல் ஒரு சாதாரண பூஜைக்கு மாநிலருக்கு பயந்து அடுத்த தேவரை விடுவதா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிவென்று வருகிறான். எப்படிப்பட்ட வகையில் பெற்றோம்? சாதாரண வரங்கள் 7 மணி ஆலோகத்தில் நம்ம சாகரிக்கக்கூடிய ஒருவரை பிறந்ததில்லை. அப்படி இருக்க அடியே பாடிதாத்த பயந்தே பயலுக்கு பயந்து அந்த தேவரை நான் துறவினா அவனுக்கு சமன் என்ன தீவிர வட்டம் உடனே சொல்ல அவனுக்கு திறமை இருந்தா தீவிர வட்டம். இன்னொரு விஷயங்களை சொல்ல அன்னை காமாட்சியின் முடிப்பை என்ன கொடுக்கிறான்? காமாட்சி பெண் தானே? ஒரு பெண் தானே? பொம்பளை தெய்வம். நான் தான் உலகத்துக்கே தெய்வம். காமாட்சி என்பது ஒரு பெயர்டா. பெண் பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர். அந்த அப்படிப்பட்டவர் காலில் நான் சொன்னாங்க மதிப்பில்லை.
அழிவு நேர்ந்துடும். அதனால சொல்றேன், தேவரெல்லாம் விட்டு சந்தோஷமா என்ன புரியல? தேவரெல்லாம் விட்டு சந்தோஷமா இருக்காங்க. அந்த முனிவரெல்லாம் அந்த வண்டியிலுக்கு நிகழ் கிடையாது. அதை விட முனிவர் அந்த மேலாக மேலான ஒரு வண்டியமாக. அதனால நான் சொல்ல மாட்டேன். அந்த ஈன பையன் என்ன வெல்லனா அவனுக்கு அவ்வளவு வரம் ஏதா எங்கிருந்து வந்தது? அப்பொழுது என்னுடைய வார்த்தைக்கு பதில் கிடையாது. எப்படிதான் நம்பது? ஒரு சாதாரண மனிதனாகப்பட்டவன் நான் என்ன வெல்வதா? தேவமந்திரி, ஒரு மனிதனால வெல்ல முடியுமா? அந்த கொள்ளியில் பிறந்த பேய் அல்லவா? எப்படி நம்மளை வெல்ல முடியும்? என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடையாதா? என்னிட வார்த்தையை தள்ளியே ஒரு முனிவன் அது மட்டும் அல்லவர் சூதுக்காக வந்தவன் நம் அரசர் நம்ம பக்தர் கல்வியின் பிரகாரம் நீதியின் பிரகாரம் சூதுவாக வந்த ஒருவனை நாம் துன்புறுத்தக்கூடாது. இருந்தாலும் அவன் நம்மிடம் ஏதாவது வார்த்தை பேசிவிட்டான். இருந்தாலும் ஒரே முனிவரே அவனுக்கு திருமை இருந்தால் அவனுடைய படைகளை கூட்டிக் கொண்டு என்னிடம் சண்டைக்கு வர செய்வார். சண்டைக்கு வர செய்வார். கூறி வரும் சிந்தையெல்லாம் கழித்துமே வார்த்தையை தள்ளினாலே கண்டிப்பாக மன்னன் வண்டியினாலே மடிய போறா என்று ஒரு சாபம் அளித்து என்னுடைய சாபமும் பலிக்கும். இருந்தாலும் இந்த சேரி வண்டி போறாது ஒண்ணுக்கு கூட சொல்லி எப்படி
பாதாரந்த கமலத்தை செமித்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாக வந்திருப்பாரா? என்னை சுகமாக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறாயே, எல்லோரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பத்திநாத் அன்னையே மன்னிய மகாராஜன் சொன்ன சொற்பிரகாரமும் அந்த சூழலுக்கு சென்று என்ன செய்தி தெரியுமா? என்னால் சொல்ல முடியவில்லை பாட்டி. ஆனால் தெரியுமா? வந்த மார்க்கம் அந்த மாதாவி சூரன் அப்படி என்னதான் சொன்னாரா? உங்களுடைய பெருமையெல்லாம் அந்த பெருமை அவதாரத்தையும் அந்நிய மகாராஜன் சிறப்பையும் நபத்தையும் வலுவையும் வீரத்தையும் சொல்லி போட்டேன். இருந்தாலும் அந்த அரக்கன் ஒப்புக்கொள்வதாக இல்லை என்று நிறுத்தி அழித்து விட்டார் பாட்டி. ஆனால் அந்த அரக்கன் அந்த வாதாபி என்ற அரக்கன் அப்படி என்னதான் சொன்னான்? விவரமாக சொல்லும் பேரா? என்னென்ன சொல்ல தெரியுமா? இன்னும் என்ன செய்துமே ஆனால் பேரா சொல்லுவோம் பாட்டி. அந்த வாதாபி சூரன் அப்படி என்னதான் பேசினார் என்று விவரமாக தெரிவிக்க வேண்டும். பாட்டி, நீங்கள் சற்று அமருங்கள். நான் விவரமாக தெரிவிக்கிறேன். பாட்டி, அமர் என்ன செய்ய தெரியுமா? இலை சூடு நாட்டிலையும் கைத்தாயா. இலை சூடு நாட்டிலையும் கைத்தாயா. இலை சூடு நாட்டிலையும் கைத்தாயா. இலை சூடு நாட்டிலையும் கைத்தாயா. தேவரெல்லாம் பார்த்தவரை எழுத்தாயா. தேவரெல்லாம் பார்த்தவரை எழுத்தாயா. தேவரெல்லாம் பார்த்தவரை
இருந்தாயா மாநிலத்தில் மாறி என்று பேர் எடுத்தாயா செம்பலாவ தாரிகளே பிறந்தாயா சீமை என்று ஓடி இருந்தாயா இப்படி எல்லாம் சொல்லி மிகவும் கேவலமாக என்னை பேசியிருந்தால் கூட நான் ஒன்று ஒப்புக்கொண்டு உங்களை மிகவும் கேவலமாக திட்டான். அதனால நீங்க இனி சும்மா இருக்கப்படாது. அந்த அரக்கத்திலே வேணும்.